உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். வெவ்வேறு விதமான ஒரு கணிப்புகளை வந்துட்டு 2025 அதனுடைய கணிப்புகள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னு இப்படி 12 ராசிகளுக்குமான நிறைய கணிப்புகளை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிறந்த தேதியும் மாதம் வருடம் இதை அடிப்படையாக வச்சு இப்போ ஒரு கணிப்புகளை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா உங்கள் பிறந்த தேதி எடுத்துக்கோங்க, பிறந்த மாதம் எடுத்துக்கோங்க, பிறந்த வருஷம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கூட்டினீங்கன்னா ஒரு கூட்டுத்தொகை ஒன்று வரும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் 25 அப்படின்னு ஒரு கூட்டுத்தொகை வந்துச்சுன்னா உங்களுக்கான எண் 7, 11 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கான எண் 2. இந்த மாதிரி வர்ற கூட்டுத்தொகையை வச்சு தான் வந்து இன்னைக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்க போகிறோம். நம்ம கூட இந்த கணிப்புகளை பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க டேரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். பிறந்த தேதி மாதம் வருடம் இதெல்லாத்தையும் கூட்டும்போது 6ஆம் எண் கூட்டுத்தொகையாக வருது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்டதாக அமைய போகிறது இந்த 2025? ஸோ அவங்களுக்கு வந்து 6ஆம் நம்பர் பிளெஸ்ஸிங், லவ், ஃபேமிலி, கனெக்ஷன் அந்த மாதிரி ஒரு வருடமாக அமைய போகுது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு முழுமை தரக்கூடிய வருடமாக இருக்க போகுது. கம்ப்ளீஷன், அந்த 9, 10 வந்து ஒரு கம்ப்ளீஷனை குறிக்கக்கூடிய நம்பராக தான் நியூமராலஜியில் பார்ப்போம். ஸோ இவங்களுக்கு அந்த 6 திருப்பி போடும்போது அந்த 9 தான் வரும். ஸோ இவங்களுக்கு அந்த கம்ப்ளீஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இயராக தான் இருக்குது. இவங்களுக்கு வெளியில் கண்டிப்பாக அந்த கம்ப்ளீஷன் இருக்குது. ஆனால் இவங்க அதை எப்படி ஸ்பாயில் பண்ணுறாங்களா, அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்றது அது அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு கம்ப்ளீஷன் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்தளவுக்கு யூனிவர்ஸ் பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. இந்த 6ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது? வேலை தேடுறவங்க இல்லை வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்? செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்க போகுதுன்னு காட்டுது. ஸோ வெளிநாடு வேலைகள் கிடைக்கும். இதில் இருக்கிற இந்த நம்பரில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் வேலைகள் கிடைக்கும். இவங்களுக்கு இவங்க மைண்டில் இந்த ஆர்கனைசேஷனில் இந்த கம்பெனியில் நம்மளுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை நம்மளுடைய பிஸ்னஸை வந்து வேர்ல்டு வைடு கொண்டு போகணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுற விதமாக இருக்கும். இவங்க அதுக்கான எஃபர்ட் ஆல்ரெடி போட்டிருக்காங்க அப்படின்னா இருக்கும். ஸோ எஃபர்ட்டே போடாமல் அப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பட் அதற்கான பாசிபிலிட்டிஸ் உருவாகும். அதை இவங்க அதான் எல்லாத்துக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அதை அவங்க கரெக்டாக கொண்டு போக போகிறாங்களா, அச்சீவ் பண்ண போகிறாங்களா, இல்லை ஸ்பாயில் பண்ண போகிறாங்களான்றது அவங்க கையில் தான் இருக்குது. இவங்களுக்கான பொருளாதார நிலைமை எப்படி இருக்க போகுது மேம் 6ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு? இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இவங்க பண்ணிக்கலாம். யாரும் டிபெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு சோர்சஸ் வெளியிலையும் சரி இவங்களுக்குள்ளேயும் கரெக்டாக இருக்கும். ஓகே மேம். ஸோ மாணவர்கள் படிப்பில் எப்படி சிறந்து விளங்குவாங்களா, எப்படி இருக்க போகிறாங்க? ஸோ படிப்பில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ புது கோர்ஸாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை அப்ராட் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருடம் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களோட பெஸ்ட்டையும் கொடுப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ரெக்கக்னேஷனே கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த மெரிட்டில் பாஸ் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே மேம். ஸோ சொந்த வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது தொடர்பான கனவுகள் ஈடேறுமா இந்த 6ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறகு? அது அப்படியே 50-50 தான் போகும் அது மட்டும். ஏன்னா சம்டைம்ஸ் இவங்க அதை பண்ணலான்னு ரொம்ப துடிப்பாக இறங்குவாங்க. சம்டைம்ஸ் வந்து அதை அப்படியே ஸ்லோ பண்ணிவிடுவாங்க, வேறு எதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால் அது மட்டும் கொஞ்சம் அப்படி ஜக்லிங்கில் தான் இருக்கும். 50-50 தான் போகும். சில பேர் வில்லிங்காக அதை எடுத்து பண்ணாங்கன்னா முடியும். ஆனால் அது மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. வேறு எதனா இப்போது இடம் வாங்கலான்னு போயிட்டு இல்லை ஒரு கார் வாங்கலான்னு போயிடுவாங்க. லைக் அந்த மாதிரி மைண்ட் செட் மாறும் அவங்களுக்கு. அதனால் அது மட்டும் 50-50 தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கான பரிகாரமாக எதை சொல்லுவீர்கள்? ஓகே, ஸோ இவங்களுக்கான பரிகாரமாக பார்த்தா இந்த சன்ரைஸ் பார்க்குறது. அது வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கிறதே இல்லை. சன்ரைஸ் பார்க்குறது ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அது முடியலன்னா இந்த வருடத்தில் ஒரு முறை இல்லை 2 முறையாவது சூரிய பகவான் கோயிலுக்கு போய் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். டெய்லியும் சன்ரைஸ் பார்க்குறது. அப்புறம் வந்து கடலில் குளிக்கணும். எப்போது அந்த சன்ரைஸ் அப்போ குளித்தாலும் நல்லது தான், இல்லை அதுக்கப்புறம் மார்னிங் டைமில் குளித்தாலும் நல்லது தான். அந்த பாத் வந்து சீ பாத் எடுக்கணும்.
மந்த்லி ஒன்ஸ் இல்லை அவங்களோட கன்வீனியன்ட் டைம்க்கு ஏற்ற மாதிரி இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிற இந்த விஷயங்களை செய்கிறது தான் அவங்களுக்கு பெஸ்ட்டான ரெமெடிஸாக இருக்க போகுது. ஸோ இந்த 6ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? இவங்களுக்கு 85 கொடுக்கலாம். அவ்வளோ சிறப்பாக இருக்க போகுது. ஆமாம், 85 90 கொடுக்கலாம். நம்ம 6ன்றது நம்ம ஸ்டார்டிங் 9 தான் சொன்னோம். ஸோ 90 கொடுக்கலாம், 90% கொடுக்கலாம். அந்த 10% ஏன் மிஸ் ஆகும்னா இவங்க தான் அதுக்கு காரணமாக இருப்பாங்க. ஸோ பிறந்த தேதி, மாதம், வருடம் இது எல்லாத்தையுமே கூட்டும்போது 7 அப்படின்னு கூட்டுத்தொகை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது 2025ஆம் ஆண்டு? அதுக்கு முன்னாடி நான் ஒரே கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்படி நான் பிறந்த தேதி அப்படின்னு ஒன்று இருக்கும். சிலர் வந்து 1ஆம் தேதியில் பிறந்திருப்பாங்க. அந்த 1ஆம் தேதியை வந்து நம்ம எப்பவுமே கணக்கில் எடுத்துக்கணுமா, இல்லை இந்த பிறந்த தேதி, மாதம், வருஷம் இதை கூட்டி எடுத்துக்க சொன்னீங்க இல்லையா, இதை வந்து எப்பவுமே மெயினாக எடுத்து பார்க்கணுமா? லைஃப் பாத் நம்பர் தான் எடுக்கணும். அந்த தேதியில் ஒன்றுமே கிடையாது. 1 2 அந்த 31 தேதி அது ஒன்றும் கிடையாது. அது சும்மா கொஞ்சோண்டு வேணால் ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் இந்த லைஃப் பாத் நம்பர் இதுதான் உண்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆகுறதே. இதுதான் இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய கேரக்டரே இருக்கும், அவங்களுடைய நேச்சரே இருக்கும். ஸோ அதனால் இதுதான் வந்து உண்மையானதாக இருக்கும். ஸோ 7ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு 2025 எப்படி இருக்க போகிறது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயராக இருக்க போகுது. ஸோ அவங்களுக்குள்ளே நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. சுற்றியும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. இவங்க ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு. சில பேர் வந்து குடும்ப சூழலில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, தனக்கான பாதையை அமைச்சிக்காமல் தனக்கான வாழ்க்கையை அமைச்சிக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ரிலீஸ் ஆவாங்க, அந்த விஷயங்கள்லேருந்து தனக்கான வாழ்க்கையை நோக்கி போகுவாங்க. சில பேருக்கு வந்து யாரும் டிபெண்ட் பண்ணியே இருந்துட்டு இருப்பாங்க. பட் இந்த வருடம் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து மாறுவாங்க. சில பேருக்கு இந்த அடிக்ஷன்ஸ், நெகட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய இருந்ததுன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆவாங்க. ஸோ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு எண்டிங்ஸ், ஒரு நெகட்டிவ் எண்டிங்ஸ் கொடுக்கக்கூடிய, நெகட்டிவான விஷயங்களுக்கு எண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படிப்பட்டதாக அமைய போகுது? வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்குமா? அது இவங்களுடைய வேலை வாய்ப்பும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வேலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அது வந்து கரெக்டாக அமைச்சிக்கிறது வந்து ஒரு விஷயத்தை இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஈகோவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டாஃப்ஸ் கிட்ட மெட்டீரியலிஸ்டிக்காக மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ அவங்களுடைய அந்த நலன் அதையும் வந்து பார்க்கணும். ஸோ அங்கே இப்போ அந்த ஈகோ ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு. இப்போ வேலையில் இருக்காங்கன்னா, இல்லை நான் செய்கிறதா பர்ஃபெக்ட், அந்த ஒரு க்ரெடிட்ஸ் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த ஈகோவை மட்டும் விட்டுறணும். அதை விட்டுட்டா இவங்க எந்த வேலையிலையா இருக்கட்டும், பிஸ்னஸ்லையா இருக்கட்டும், இல்லை வேலை தேடுறதா இருக்கட்டும், வேலை தேடுறது கூட இந்த ஈகோவை வந்து அஃபெக்ட் ஆகும். எப்படின்னா, இவங்ககிட்ட நான் வந்து ரெஃபரன்ஸ் கேட்கணுமா, இவங்ககிட்டலாம் நான் வந்து கேட்கணுமா, இல்லை நானே பார்த்துக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைச்சா உடனே வேலை கூட கிடைக்கலாம். ஸோ அந்த ஈகோ மட்டும் விட்டுறணும். பொருளாதார நிலைமை எப்படி இருக்க போகுது? பொருளாதார நிலைமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது போன வருடத்தில் இருந்ததுக்கு இந்த வருடம் கம்பேர் பண்ணால் வெற்றிகரமாக இருக்கும். அது அவங்கவுங்க இருக்கிற நிலையை பொறுத்து அந்த பொருளாதார ஸ்டேட்டஸ் வேணால் மாறுபடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து போன வருடம் எனக்கு வேலையே இல்லை, வருமானமே இல்லைன்னா இந்த வருடம் அந்த ஈகோவை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வருமானம் இருக்கும். போன வருடம் நல்ல வருமானம் இருந்தது, ஆனால் டெவலப்மெண்ட் இல்லை, எதுவும் சேவ் பண்ண முடியல அப்படின்னா இந்த வருடம் அது நடக்கும். சமயம் அவங்கவுங்க இருக்கிற ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே. திருமண மாணவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ குட் நியூஸ், மகிழ்ச்சி தரக்கூடிய நியூஸஸ் வந்து இருக்கும். அதாவது முடியாது இந்த வருடம்லாம் எப்படி இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த வருடம்லாம் வந்து குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்க போகிறது இல்லை, ஸோ நம்ம ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது, இல்லை வந்து இவ்வளோ நாள் அந்த விரக்தியாக ஆகிட்டு இருப்பாங்க, இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இந்த வருஷம் மட்டும் என்ன நடக்க போகுது, அப்படி ஆஸ் யூஷுவல் அப்படி தான் இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இன்ப அதிர்ச்சிகள் நடக்கும். ஓகே. ஸோ திருமணமான கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது? காதலர்கள் ஒன்று சேர்வார்களா? ஸோ காதலர்கள் ஒன்று சேர்வார்களா அப்படின்றது காட்டிலும் சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆவாங்க. ஸோ அப்ரோச்சஸ் வரும், அது ஒன்று. ஸோ லவர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க பர்சன்கிட்டேருந்து அன்எக்ஸ்பெக்டடாக அப்ரோச்சஸ் வரும், மேரேஜ் கமிட்மெண்ட் அந்த மாதிரியான அப்ரோச்சஸ் வந்து வரும்.
அதே மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பார்ட்னர் ஏதாவது ஒரு gift, மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு gift கொடுப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு வந்து செய்வாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இன்ப அதிர்ச்சிகள், சந்தோஷங்கள்லாம் இருக்கும். ஓகே. ஸோ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அவங்களுக்கான நல்ல செய்தி வந்து சேருமா? இவங்க ஈகோ விட்டால் வரும். நான் ஏன் இவங்ககிட்ட போய் கேட்கணும், நான் ஏன் ரெஃபரன்ஸ் எடுக்கணும்? ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட்டோ இல்லை ரெஃபரன்ஸோ எடுத்தால் மட்டும்தான் அவங்களுடைய வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து அவங்க என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ அது நடக்கும். பட் நான் ஏன் இவங்ககிட்ட போகணும், எனக்கு திறமை இல்லையா, அதனால எனக்கு வந்துடாதா அப்படின்னு அந்த ஒரு ஈகோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது பிளாக் ஆகும். அந்த ஈகோ ரிலீஸ் பண்ணிட்டு என்னோடய ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணாதான் நான் இந்த பொசிஷன் போக முடியும், இல்லை இவங்களை ரெஃபர் பண்ணாதான் எனக்கு இந்த ஒரு ஜாப் கிடைக்கும், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே மேம். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலம் வாங்குவது, சொந்த வீடு அப்படின்றது கனவாகவே தான் இருக்கும். ஸோ இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் 2025 கனவு நினைவேறுமா? சொந்த வீடு கனவு ஆல்ரெடி வீடு கட்டி ப்ராசஸில் நிற்கிது, பாதியில் நிற்கிதுன்னா இந்த வருடம் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது ஒன்று. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக வீடு இருக்கும் இல்லையா, அம்மா சைடு அப்பா சைடு பூர்வீக சொத்து இருக்கும் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு கைக்கு கிடைக்கும். பட் சொந்தமாக இந்த வருடம் சொந்த வீடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது பாசிபிள் இருக்காது அவ்வளோ. ஓகே மேம். ஸோ இவங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்வீங்க? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஃபுல்லாக நிறைய டெய்லி முடிஞ்சால் கூட பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணணும், உணவு கொடுக்கணும். ஒரு புறாவாக இருக்கட்டும் இல்லை காகமாக இருக்கட்டும், இவங்க சுற்றி என்ன பேர்ட்ஸ் இருக்கோ ஃபீட் பண்ணலாம், இல்லை பேர்ட்ஸ் கூட வாங்கி வளர்க்கலாம். ஸோ வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸை வாங்கி வளர்க்கலாம். இது நிச்சயமாக அவங்களுக்கு நிறைய விதத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும், ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து கொடுக்கும். ஸோ பேர்ட்ஸோட கனெக்டிவிட்டி அவங்களுக்கு தேவை இந்த வருடம். ஓகே. இவங்களுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க 7ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு? ஸோ இவங்களுக்கு 70 கொடுக்கலாம்.